தலச்சேரிங்கிற ஏரியா கரெக்டா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. சீனுக்கான வியூ இருக்கு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஏங்க, ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் மேல இருந்து பெய்யுற மழைன்னு இதுக்கு வெறும் செலவாகிறது பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் செலவாகும். நான் இப்ப சொன்ன பிளான் படி இன்னைக்கு காலையில நாங்க பிளான் பண்ணி ஏறிட்டோம். வணக்கம் கைஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாக்கு போயிட்டு இருக்கோம். பெங்களூர் இன்டர்சிட்டியில போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின்ல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு அப்படியே பார்த்துருவோம். இங்க பாருங்க, இது எவ்வளவு தொப்பலா நினைஞ்சு போச்சு. இந்த மான்சூன் சீசன்ல நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ண வேண்டிய ஒரு ரூட் தாங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு சூப்பரான ரூட்டு. கோயம்புத்தூர் டு பெங்களூர் சென்ட்ரல் இன்டர்சிட்டில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தலச்சேரியில் இருக்கோம். வாங்க வண்டி எடுத்துட்டாங்க, போய்கிட்டே பேசுவோம். இப்ப நம்ம பாலக்காடு ஏரியால போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு சூப்பரான சீனுக்கான வியூ இருக்கு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். தலச்சேரிங்கிற ஏரியா கரெக்டா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏரி மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி வர்ற வழியில ஏகப்பட்ட இடத்துல நிறைய ஏரியை பார்த்தாங்க. இந்த பெங்களூர் ரூட்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கடலை ஒட்டியே இந்த ரூட் வந்து போயிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏங்க, ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் மேல இருந்து பெய்யுற மழைன்னு ஒரு ட்ரெயின் டிராவல்லே நீங்க இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராவல் தாங்க உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு சூப்பரான ட்ரிப்பா இருக்கும். இதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி, காலையில கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர் சென்ட்ரல் போற அந்த இன்டர்சிட்டியில் ஏறிட்டீங்கன்னா போதும். அதுவும் இந்த மழை காலத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சும்மா வேற லெவல்ல மஜா பண்ணலாம். ஸோ நான் இப்ப சொன்ன பிளான் படி இன்னைக்கு காலையில நாங்க பிளான் பண்ணி ஏறிட்டோம். இதுல நாங்க வர்ற வழி ஃபுல்லா மழை தாங்க. காலையில 6 மணிக்கு வண்டி எடுத்தாங்க, இப்ப மதியானம் 2 மணிக்கு ரீச் ஆக போகுது. இந்த டைம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரூட்ல ஒரு முக்கியமான விஷயமே வந்து அந்த வழி நெடுக்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து கடல் இருக்கும். நமக்கு இந்த கடல் நம்ம கூட டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். பெங்களூர் வரைக்கும் இந்த ட்ரிப் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து காலையில கிளம்புறீங்க அப்படின்னா மதியானம் ரீச் ஆயிடலாம். இந்த ட்ரிப் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மதியானம் எங்காவது ஒரு 1 hour நீங்க போய் சாப்பிட்டு பெங்களூருக்குள்ள சும்மா ரோமிங் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயின் பிடிச்சீங்கன்னா நைட்டு திரும்ப நீங்க வீட்டுக்கே போயிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரிப்பு. இப்போ வாங்க போவோமா. கிரீனரி வந்து ஃபுல்லாவே இந்த மழை காலத்துல நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இந்த பக்கம் பாருங்க, கடல் சொன்னாலையா, அங்க கடல் இருக்கு பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கவங்க, திருப்பூர்ல, ஈரோடு, சேலம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அக்சசிபிளா இவ்வளவு அழகான ஒரு நேச்சர் நம்ம பக்கத்துலயே இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து இதுக்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கிறீங்க. ஸோ வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைக்கும். ஆனா வந்து நீங்க ஒரு மழை காலத்துல வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து மான்சூன் சீசன்ல இந்த டிராவல் பண்ணி பாருங்க, ரொம்பவுமே பெஸ்டா இருக்கும். அதுலயும் வந்து இந்த நம்ம போயிட்டு இருக்க இந்த பெங்களூர் சென்ட்ரல் இன்டர்சிட்டியில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம சவுத் இந்தியன்ல இருக்க பீப்புள்ஸ் தான் வருவாங்க. நார்த் இந்தியன் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் வந்து கார் துப்புறாங்க, அப்படி இப்படின்லாம் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதனாலேயே ட்ரெயின் டிராவல்லாம் நீங்க ஸ்கிப் பண்றீங்க. பட் இதுல அந்த பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்க கிட்ஸோட புக் பண்ணி கூட வரலாம். இதோட ட்ரெயின் டிக்கெட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 250 rupeesக்குள்ள தான் இருக்கு. அது இதுல அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600-700 ரூபாய்க்கு மொத்தம் முடிஞ்சிடும். வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னா கண்டிப்பா இந்த ட்ரிப்பை வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் சொன்னேன், பின்னாடி பாருங்க கடலை செம்மையா இருக்கா. உங்களை சும்மா அடிக்கடி உங்களை ட்ரிப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல மழை வரும், அது இதை விட நல்லா இருக்குங்க. அது போக ஹில்ஸும் வரும், அது இதை விட சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் டிராவல் வந்து நீங்க பண்ணுங்க. வெறும் 200 ரூபாய் 250 ரூபா தான். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் வந்து வரணும், அவ்வளோதான். இந்த ட்ரெயின் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணி உட்காந்துட்டே போவாங்களா, அந்த டிக்கெட்டு அவைலபிளாக இருக்குது. ட்ரெயின் முழுக்க எல்லாரும் உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. அதுலேயும் ஃபேமிலியாக நிறையா வந்திருக்காங்க. காலேருந்து பார்க்குற எல்லாமே ஃபேமிலி தான். இல்லை நீங்கள் ஃபீமேலு 5-10 பேர் புக் பண்ணி வந்தாலும் சரி, ரொம்ப சேஃபாகவுமே இந்த இன்டர்சிட்டி வந்து இருக்குது. இந்த ட்ராவலோட இன்னொரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் கடலோரத்துலேயே கேரளாக்குள்ள வந்து அப்படியே கேரளாலேருந்து கர்நாடகாவில் வந்து இந்த பெங்களூரோட ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும்.
ஸோ நீங்கள் ஒரே ட்ராவலில் 3 ஸ்டேட்டை வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். 3 லாங்குவேஜ் இருக்கும், 3 டிஃப்ரெண்ட் கல்ச்சரை பார்க்க முடியும். அது போக கிளைமேட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. எல்லாமே இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. இவ்வளோ அழகான இடத்துல இந்த ட்ரெயின் ஓட்டுற அண்ணன் 100-120 போயிட்டு இருக்காருங்க. என்னால எந்த அழகுமே ரசிக்க முடியல. நக்கல்யா அவனுக்கு. ஆனா இதுக்கு நடுவுலுமே வந்து சில அழகான மூமெண்ட்ஸ், ரிவர், மழை பெய்யறது, ஹில்லு, மிஸ்ட் எல்லாம் உங்களுக்காக நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்காக. பெங்களூர் வந்துட்டோம் கேஸ். ஒரு வழியாக இந்த ஒண்டர்ஃபுல்லான ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ மேங்களூர்ல இறங்க போறோம். இங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மழை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? பாலக்காட்டுல ஆரம்பிச்ச மழை இப்போ மேங்களூர் வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்து இது 9 மணி நேரம் டிராவல். இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. இதுதான் வந்து மழைக்காலத்துல வந்து இந்த டிராவல் வந்து அருமையா இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஏங்க ஒரு வழியா இந்த அழகான ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்து மேங்களூர் ஜங்ஷன்ல வந்து இறங்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கோவா போறதுக்காக கூட கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வருவாங்க. இந்த சென்ட்ரல்ல இறங்கிட்டீங்கன்னா இங்க இருந்து ஜங்ஷனுக்கு போகணும். அது இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த மேங்களூர் ஜங்ஷன்ல இருந்து தான் நமக்கு கோவாக்கு அடுத்த ட்ரெயின் இருக்கும், மட்கான் அப்படிம்பாங்க. ஸோ வந்து நம்ம இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். ஒரு வழியே கோயம்புத்தூர் டு மேங்களூர் சென்ட்ரலுக்கான ட்ரிப் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பை. மீண்டும் சந்திப்போம்.